நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஆற்ற வேண்டிய பணிகளை மேற்கொள்வதற்கு உறுதியளித்து நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் அந்த உறுதிமொழியை அதேவிதமாக நிறைவேற்றும் என ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தடைகளை தகர்த்து வீரமாகவும் திடசங்கற்பத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவதாக வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர்களாகிய நம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை நம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்துக்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாசார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பனவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலை நாம் ஏற்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக்க தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் நன்றி மறவாத உன்னத பண்புகள் என்பனவற்றை கொண்ட தமிழ் மக்களால் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகை உண்மையான கலாசார மதிப்பீடுகளை இந்த உலகுக்கு எடுத்துரைக்கிறது என்று தெரிவித்தார். நாம் அனைவரும் இயற்கையின் படைப்புகள். இயற்கையை மீறி எம்மால் எந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. இதனால் இயற்கையின் ஊடாக எமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு கைமாறு செய்வது மிக உன்னதமான மனித பண்பாகும். நாடு என்ற வகையில் நாம் விசேட மைல் கற்களை எட்டியுள்ளோம் என்றும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் விவசாய வாழ்க்கை முறையில் ஒருவரின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் வலுப்படுத்தி பயிர்களை செழிப்பாக்க உதவிய சூரிய பகவான், மழை, இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் நன்றி செலுத்துதல் என்ற பெரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது. இதனை எதிர்கால சமுதாயத்தில் முறையாக உள்வாங்குவது என்பது நமது பொறுப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.